This meeting is being recorded. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருடத்தினுடைய இன்று தமிழ் புத்தாண்டு நிகழ்வினை தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவருக்கும் இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியினை மிக மிக அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் மஞ்சுளா மேடம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை அதிகாலையில் அனைவரும் கலந்து கொண்ட அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தவனையும் கடவுள் வாழ்த்து. ஐந்து கருத்தினை யானை முகத்தினை இந்தி இளம்பெறை போலின் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்து இணையடி போற்றுகின்றேனே. ஓம் சரவணபவாய நம. அடுத்ததாக நமது பஞ்சாங்க வாசிப்பு. ஸ்வதிக் ஸ்ரீ மங்களகரமான பராபவ வருஷத்தினுடைய சீனிவாச பஞ்சாங்கத்தில் திருக்கணித அடிப்படையில் இன்று பஞ்சாங்கம் வாசிக்கப்படுகிறது. அதனை முதலாவதாக பஞ்சாங்கத்தினுடைய இந்த வருட பராபர வருஷத்தினுடைய வெண்பா பற்றியும் இந்த வருடத்தினுடைய ஆண்டுகளை பற்றியும் நம்மிடையே எடுத்துரைப்பதற்காக கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் எஸ் மஞ்சுளா மேடம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ ராமஜெயம். ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராபவ அருட்தோற்றம் ஆகிய வருஷாத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் சுத்த திருக்கணித சர்வ முகூர்த்த பஞ்சாங்கமாக வாசிக்கப்படுகிறது. வருஷ வர்த்தமான்கள் கலியுகாதி வருடம் 5128, சாலிவாகன வருடம் 1948, கொல்லமாண்டு வருடம் 1201 முதல் 1202 வரை, திருவள்ளுவர் ஆண்டு 2057 முதல் 58 வரை, விக்ரம சகாப்தம் ஆண்டு 2083 முதல் 84 வரை, தென்னிந்தியா நடைபெறக்கூடிய வருடம் பராபவ வருடம், சௌராஷ்டிர விஜயம் 714 ஆண்டு, ஸ்ரீ ராமானுஜ ஜாப்தம் 1010 ஆண்டு, ஆங்கில வருடம் 2026 to 27 ஆண்டு, பசலி வருடம் 1435 முதல் 36 வரை, பிரபவாதி வருடம் 40வது வருடம், வட இந்தியாவில் பிங்கள வருடமாக நடைபெறுகிறது. ஞானாந்திமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவ் உபாஸ்மகே. அதாவது இந்த பராபவ வருஷத்தினுடைய வெண்பா என்னவென்றால், மிக்க பராபவத்தன் மேதினியிற் பின் மலையாம் தக்க பசுக்கடையளுக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதனவே கருது. அதாவது இந்த பராபவ வருஷத்துடைய வெண்பாவின் பொருள் என்னவென்றால், இந்த பராபவ வருடத்தில் பின் மாதங்களில் மட்டுமே மழை உண்டு. அதாவது இப்போ வருடம் என்பது சித்திரை மாதத்திலிருந்து நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 6 மாத காலத்துக்கு பிறகு பின் மாதங்களிலே மழை உண்டு என்று நம்ம இதில் எடுத்துக்கலாம். பசுக்கள் செழிக்கும், பால்வளம் பெருகும், 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வார், பல்லுயிர்களும் நோய் நொடிகள் என்று இன்பமாகவே வாழும். ஆக இத்தகைய காலம் பராபவ வருடம் அனைவருக்கும் மிக சிறப்பான காலமாக வர்ணிக்கப்படுகிறது. இந்த பராபவ வருஷத்திய ஸ்வரூபம் என்னவென்றால், பராபவ பிளவங்கச்சே ஸ்வதௌ புஷ்ப ரசன்யதௌ திஷ்டத் ஏக பிளவத் ஏக யுவான யாதி தர்பிதௌ. அதாவது இதனுடைய பொருள் என்னவென்றால், பராபவ பிளவங்க இவ்விரண்டு வருஷங்களின் அதி தேவதைகளாக இருப்பவர்கள் வெளுப்பு நிறமுடையவர்கள் ஆவார்கள். இவ்விருவர்களில் ஒருவர் தாமரை மலரின் எதிரில் நின்று கொண்டிருப்பவர் ஆவார். தாமரை மலர் அப்படிங்கும்போது அம்மையை குறிக்கக்கூடியது. மற்றொருவர் தாமரை மலரின் மீது அமர்ந்து கொண்டு மிதந்து கொண்டு இருப்பவர் ஆவர். சரஸ்வதி பகவானைவது நம்ம வழிபடலாம், லட்சுமி பகவான். மீண்டும் இவ்விருவர்களும் எவ்வளவு பருவமுடையவர்களும் இருமாப்பு நிறைந்தவர்களாக இருப்பார்கள், வெளுப்பு நிறமுடையவர்கள். பராபவ வருஷத்தினுடைய பிரச்சனை குணம் என்று பார்க்கும்போது பார்த்தோம்னா, இந்த பராபவ வருஷத்தினுடைய குணத்தை உடையவர் யாருன்னா, தனஷ்ய தானஷ்ய ச நைவ கிச்சித் சுசங்கிரஹே அஷ்யந்திர கடோ வாக்கிய ஆசாரதோ அல்ப ஸ்வஸ்டதவத்வ யுக்த பராபவே யஷ்ய பவேத் பிரசுத்திதி. அதாவது இதனுடைய பொருள் என்னவென்றால், பராபவ வருஷத்தில் பிறந்தவன்
தனம், தானியம் இவைகளை சிறிதும் சம்பாதித்து வைக்காதவனும், மிகவும் கொடுமையான வாக்கியங்களை உடையவனும், ஸ்வல்பமான ஆசாரமும் அயோக்கியம் உடையவனாகவும் ஆவான் அப்படின்ற இந்த வருடத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களாக நமக்கு வழங்கப்படுகிறது. மேலும் அடுத்ததாக நமது நிலையத்தில் இருக்கக்கூடிய விஜயா கீர்த்தி ஐயா அவர்களை, அதாவது இன்றைய பஞ்சாங்கத்தின் பராபவ வருஷத்தினுடைய நவநாயகர்கள் யாவார்கள், அவர்களுடைய பலன்கள் என்ன என்று பேசும்படி அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் விஜயகீர்த்தி, சென்னையில். பராபவ வருஷத்தைய தேவதை தியானம் நரியா பிரசன் பராபவ வருஷத்தைய தேவதை தியானம் நரியா பிரசன் பராபவாயம் வந்தே நரியா பச முதிர்சிஷம் உத்பங்க தூரங்காரூடம் பரிஷூஜ் ஜ்வலபாணியம். பொருள்: உயர்ந்து திகழ்கின்ற ஒளியை உடையவரும், உயரமான குதிரையின் மீது ஏறி வீற்றிருப்பவரும், மழுப்பி ஏந்தி திகழ்கின்ற கையுடையவரும், பராபவ வருஷத்திற்கு அபிமானி தேவதையாக இருப்பவருமான நரியா பசன் என்னும் தேவதையை வணங்குகிறேன். பராபவ வருஷத்தைய நவநாயகர் உபநாயகர். ராஜா குரு, உபநாயகர் குதிரை, மந்திரி செவ்வாய், உபநாயகர் யானை, சேனாதிபதி சந்திரன், உபநாயகர் பசு, அர்க்காதிபதி சந்திரன், உபநாயகர் பக்ஷி, மேகாதிபதி சந்திரன், உபநாயகர் மரம், செடி, கொடிகள், சஸ்யாதிபதி குரு, உபநாயகர் பொதுமக்கள், பிரஜை, ரசாதிபதி சனி, உபநாயகர் சர்வம், நிரசாதிபதி குரு, உபநாயகர் கிரகங்கள், தானியாதிபதி புதன், உபநாயகர் ஒட்டகம், பசுநாயகர் கோபாலன், உபநாயகர் அனைத்திற்கு. இதில் நவநாயகர்களுடைய பலன்கள் ராஜாவார் குரு, ஆலய அவரால் குருவா அமைஞ்சதுனால ஆலய பூஜைகளும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வங்கித்துறை நன்கு விருத்தி அடையும். சாஸ்திர சம்பிரதாயங்களும் நீதி நெறிமுறைகளும் அதிகரிக்கும். காலத்தே நல்ல மழை பெய்யும். வெகுகாலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ சங்கல்பத்தினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வங்கிகளிலும் தெய்வ சன்னதிகளிலும் ஆசிரமங்களிலும் உள்ள குறைகள் வெளிப்படும். மந்திரி செவ்வாய். தீயினால் பயிர்களுக்கு சேதம் ஏற்படும். சில இடங்களில் சொற்ப மழை பொழியும். அதனால் நாட்டில் பல இடங்களில் வீண் சண்டைகள் மற்றும் வழக்குகள் உண்டாகும். சேனாதிபதி சந்திரன். பெண்கள் ஆதிக்கம் அதிகம் உண்டாகும். பெண்கள் சொற்படி ஆண்கள் நடக்கக்கூடிய நிலை உண்டாகும். மழை வளம் நன்கு அமைந்து விவசாயம் செழிக்கும். மக்கள் நன்கு சுகமாகவும் வளமாகவும் வாழ்வார்கள். அர்க்காதிபதி சந்திரன். நாட்டில் நல்ல மழை பெய்து விளைச்சல் அதிகமாகி பொருளாதார செழிப்பு உண்டாகும். விலைவாசிகள் குறையும் அல்லது கட்டுக்குள் இருக்கும். சகல துறைகளிலும் முன்னேற்றம் உண்டாகும். மக்கள் சுகமாக வாழ்வார்கள். மேகாதிபதி சந்திரன். காலத்தோடு நல்ல மழை பெய்யும். நீர்நிலைகள் நிரம்பும். விவசாயம் செழித்து நல்ல விளைச்சலை தரும். விலைவாசி கட்டுக்குள் இருக்கும். மக்கள் சுகத்துடன் சந்தோஷமாக இருப்பார். சஸ்யாதிபதி குரு. நெல், கோதுமை, கடலை போன்ற தானியங்கள் அதிகமாக பயிராகும். மஞ்சள் நிற பொருட்கள் அபிவிருத்தியாகும். காலத்தே தேவையான மழை குரு தெய்வ அனுகிரகத்தால் பொழியும். ரசாதிபதி சனி.
கசப்பு சுவையுள்ள பயிர்கள் நன்கு விருத்தி அடையும். நாசம் விளைவிக்கக்கூடிய திரவ பொருட்கள் உற்பத்தி அதிகமாகி இலேச்சர்கள் ஆதிக்கம் அதிகமாகும். நிரசாதிபதி குரு கனக புஷ்பராகம் அதிகமாக பயன்பாட்டுக்கு வருவார். தங்க விலை கட்டுக்குள் இருக்கும். நவரத்தினங்கள், தங்கம், வெள்ளி இவற்றின் வணிகம் அதிகமாகும். பொதுவாக மங்களகரமான காரியங்கள் அதிகமாகி தங்க வெள்ளி பொருட்களின் பயன்பாடு அதிகரிக்கும். தானியாதிபதி புதன் புயலினாலும் மழை சேதத்தினாலும் தானியங்கள் அதிகம் சேதமடையும். மழை மற்றும் புயலினால் பொதுமக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமாகும். பசுநாயகர் கோபாலர் காலத்தே நல்ல மழை பெய்யும், விருத்தி உண்டாகும். பொதுமக்கள் சுகமாக தன் வேலைகளை இனிதே கவனிப்பார்கள். நமஸ்தே. மேடம் மியூட்ல இருக்குது எடுத்துட்டு பேசுங்க. நன்றி ஐயா. அடுத்ததாக ஆதாயம் மற்றும் விரய விவரங்களை இங்கு வழங்கிட ஐயா முருகன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னுடைய 12 ராசிகளுக்கு உண்டான ஆதாய விரய விவரம். ராசிகள்: மேஷம் மற்றும் விருச்சிகத்திற்கு ஆதாயம் 11, விரயம் 6, சுகம் 1, துக்கம் 6. ரிஷிபம் துலாம் ராசிகளுக்கு ஆதாயம் 5, விரயம் 14, சுகம் 3, துக்கம் 5. மிதுனம் கன்னி ராசிகளுக்கு ஆதாயம் 8, விரயம் 11, சுகம் 3, துக்கம் 5. கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு ஆதாயம் கடகத்திற்கு 8, விரயம் 2, சிம்மத்திற்கு 5, விரயம் சிம்மத்திற்கு 5. சுகம் துக்கம் கடகத்திற்கு 6, சுகம், துக்கம் 0. சிம்மத்திற்கு 5 சுகம், 4 துக்கம். தனுசு மற்றும் மீன ராசிகளுக்கு 14 ஆதாயம், 11 விரயம், 7 சுகம், 3 துக்கம். மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு 2 ஆதாயம், 8 விரயம், 3 சுகம், 5 துக்கம். ஆக மொத்தம் 53 ஆதாயம், 56 விரயம். இந்த வருட பலனில் ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருக்கிறது. அடுத்து, இவ்வருடம் சுகம் துக்கம் சமமாக இருப்பதால் பொதுமக்களுக்கு குழப்பமும் வாழ்க்கையில் பலவித பிரச்சனையும் குறையும். பொதுவாக ஒரு குடும்பத்தின் பொருளாதார நிலையை அறிய வேண்டுமானால் அக்குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களின் ராசிப்படி அதன் ஆதாய விரயங்களை மொத்தமாக சேர்த்து கூட்ட ஆதாயம் அதிகமானால் சுப சௌக்கியமும், விரயம் அதிகமானால் வீண் விரயம் ஏற்படும் என்று அறிவோம். அதே போலவே ஆரோக்கியம், அனாரோக்கியம், ராஜபுஜிதம், ராஜபோகம், சுகம் துக்கம் ஆகியவற்றை அறியலாம். நன்றி. வணக்கம் ஐயா. அடுத்ததாக இன்றைய வருடத்தின் குரு மற்றும் சனி, ராகு, கேது பெயர்ச்சிகளை பற்றி நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நிறுவனராக இருக்கக்கூடிய கனகாம்பாள் மேடம் அம்மையார் அவர்களை அழைத்து இச்சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் பொதுவாக நம்ம பார்க்க போனோம்னா ராஜ கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி பகவான், ராகு, கேது, குரு பகவான், இந்த 4 கிரகங்கள் தான் நமக்கு எப்பயுமே ராஜ கிரகங்களா இருக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய பெயர்ச்சி இந்த வருடம் எப்படி இருக்குது, யார் யார் பெயர்ச்சி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடம் சனி பெயர்ச்சி கிடையாது. இது ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள்லயே அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அவரை வச்சு நம்ம பலன்கள் இந்த வருடத்துக்கு நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா மீன ராசியில தற்சமயம் அவரு சனி பகவான் இருக்கிறாரு. இந்த வருடம் முழுவதும் அதே இடத்துலதான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதே போல எல்லாரும் மங்களகரமான குரு பலன் வந்துருச்சா
திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நம்ம பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது குரு பெயர்ச்சி இந்த வருடம் உண்டு. இந்த வருடம் பார்த்தோம்னா நம்ம வைகாசி 18ஆம் தேதி, அதாவது 1/6/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாளிகையில திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்றாரு. அப்படிங்கிறப்ப 1/6க்கு குரு பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் சிறப்பு கொடுக்குது. அதே சமயத்துல பார்த்தோம்னா ஐப்பசி மாசம் 31/10/2026 இந்த தேதியில சனிக்கிழமை அன்னைக்கு பகல் 12:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாளிகை அளவுல திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமா கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு போறாரு. இந்த வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா மிதன ராசியிலிருந்து கடகராசி, கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இது மாதிரியானது பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது தை மாசம், அதாவது 10ஆம் தேதி 24/1/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 46.55 நாளிகை வினாடிகள்ல குரு பகவான் வக்ரகதியில சிம்ம ராசியிலிருந்து மீண்டும் என்ன பண்ணிடுறாரு, கடகராசிக்கு திரும்ப பயிற்சி ஆகிறாரு. அப்படிங்கிறது இந்த வருஷம் நமக்கு கடகராசியும் மற்றும் சிம்ம ராசியிலையும் குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால நமக்கு அவருடைய பார்வை பலன்களை வச்சு நம்ம பலன் சொல்றதற்கு சுலபமா இருக்கும். அதாவது 5, 7, 9 இந்த இடங்கள்ல அவருடைய பார்வை எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து அவருடைய பார்வைகள் விழும்போது மிக சுபிட்சமான எல்லாருக்குமே ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல ராகு கேது பெயர்ச்சி எப்பயுமே வக்ரகதியிலேயே சுத்திட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமது ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லலாம். தற்சமயம் இருக்கக்கூடியது இந்த வருட பிறப்புடைய முற்பகுதியில பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் கும்ப ராசியிலையும், அடுத்தது கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி 5/12/2026 சனிக்கிழமை இரவு 10:33 மணி அளவுல சூரிய உதயாதி 40.14 நாளிகை வினாடியில திருக்கணிதப்படி ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்தும் கடகராசிக்கு சஞ்சாரம் செய்யறாங்க. இது திருக்கணித பிரகாரம் இது ராகு கேதுவுடைய பயிற்சி, குரு பயிற்சி. வாக்கிய பிரகாரம் குரு பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26/5/2026, அதாவது 1/6 தான் நம்ம வாக்கிய பிரகாரம் குரு. ஆனா வாக்கிய பிரகாரம் 26ஆம் தேதி, அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வாக்கிய பிரகாரம் முன்னாடியே பயிற்சி ஆயிடுறாரு. அப்படிங்கறது கவனத்துல நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்லும் போது நாம சொன்னோம்னா மிக கரெக்டா நமக்கு இருக்கும். அப்படி எப்பயுமே ஒரு பயிற்சி ஆகுது அப்படின்னா, ஒரு கிரகம் பயிற்சி ஆகுதுன்னா 1 மாதத்திற்கு முன்பே, குருனா 1 வருட கிரகம் அப்படிங்கிறப்போ 1 மாதத்திற்கு முன்பே அதனுடைய பலன்கள்ல மக்களுக்கு ஜாதக ரீதியா எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதே சனி பகவானா இருந்ததுன்னா 6 மாதத்திற்கு முன்பே, 3 to 6 மாசத்துக்கு முன்பே அதனுடைய பலன்கள் பயிற்சியாக போறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது வாக்கிய பிரகாரம். அதே மாதிரி வாக்கிய பிரகாரம் ராகு கேது பயிற்சி 13/11/2026. இதே வாக்கிய திருக்கணிதத்துல பாத்தீங்கன்னா 12ஆவது மாசம், வாக்கிய பிரகாரம் 11ஆவது மாசமே பயிற்சி ஆயிடுறாரு. அப்படிங்கிறப்ப ஆக மொத்தத்துல முன்கூட்டியே நமக்கு பலன்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, ஜென்மத்துல எந்த கிரகங்கள் வந்தாலுமே இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜென்மத்துல குரு பகவான் வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் அவரு உச்ச வீட்டை அடையிறாரு. அப்படிங்கிறப்ப எப்பயுமே சொல்லுவோம் நம்மளுடைய ஜாதக அமைப்புல ஜென்மத்துல குரு இருந்ததுன்னா ராமர் வனவாசம் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு வனவாச வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா ராசிகளுக்கும் அது பொருந்தும், ஆனா கடகராசிக்கு பொருந்தாது. ஏன் அப்படின்னா அவர் அந்த இடத்துல உச்ச நிலையை அடைகிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அவருக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும். அப்படிங்கிறப்ப உச்சம் பெற்றவர், ஒரு ராஜாவா இருக்கக்கூடியவருடைய பார்வை இந்த வருஷத்துல ராஜாவாவும் குருவே இருக்கிறாரு. அப்படிங்கும் போது ஒரு ராஜாவா இருந்து அவருடைய பார்வை படம் பண்ற இடம் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், சிறப்புகள் பெறும், கோடி புண்ணியங்களை பெறும். அப்படிங்கிறப்ப இவர்களை தூங்க விடாம
கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் அவர்களை தூங்க விடாம அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக அல்லும் பகலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, போராடி நம்ம இன்னும் போகணும் அப்படிங்கிறத ஒரு வெறியும் அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே போல ராகு கேதுக்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியிலிருந்து திரும்பவும் என்னங்குது கடகராசிக்கும் அங்க மகர ராசிக்கு போகுது. அப்படிங்கும் போது முக்கியமா கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டியது ஷேர் மார்க்கெட்டு, டிஜிட்டல் முறையில பண பரிவர்த்தனை பண்றது, அடுத்தது மாற்று மொழி மாற்று இனம் சம்பந்தப்பட்டவர்கள் மூலியமா ஒரு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதுல கொஞ்சம் குடும்பத்துல கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமா உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் கோபம் அதிகமா வரும், விரக்தி தன்மை அதிகமா வரும். இதெல்லாம் நாம இறையருளால அதை சாந்தப்படுத்தி நம்மள அந்த கோபம் வர நேரத்துல என்ன பண்றது, கொஞ்சம் பொறுமையா இருந்து கடந்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம தாண்டி நம்ம வந்துடலாம். அப்படிங்கிறதுதான் இந்த வருடம் குரு பெயர்ச்சி, ராகு கேதுவுடைய பெயர்ச்சிகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி வாழ்க்கையில சுபிட்சம் ஏற்பட்டு தொழில் மற்றும் குடும்பம் குழந்தைகள் என்று சகல சௌபாக்கியத்தோட சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 மேம். அடுத்ததாக இந்த பராபவ வருடத்தின் மழையளவு எப்படி இருக்கும் என்று வழங்குவதற்கு ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ராஜேந்திரன் ஐயா. ராஜேந்திரன் ஐயா. ஓகே. இன்றைய பராபவ ஆண்டின் மழை அளவானது திருக்கணிதப்படி குரு ராஜாவாக வருவதால் இவ்வருடம் 4 மரக்கால் அதாவது தூணி மழை பொழியும் என்றும் 100 போஜன நீளமும் 100 போஜனை அகலமும் 100 போஜனை ஆழமும் கொண்டதே ஒரு மரக்கால் ஆகும். இது போன்று 4 மரக்கால் மழை பொழிந்து இதில் 5இல் 1 பங்கு மழை பூமியிலும் 10இல் 3 பங்கு மழை மலைகளிலும் காடுகளிலும் அரை பங்கு மழை சமுத்திரத்திலும் பொழியும். அதாவது இந்த மழையின் அளவானது தமிழ் தேதி மழை நாட்கள் என்று கணிக்கும் போது ஆனி மாதம் அதாவது ஆங்கில வருடத்தின் 24/6/2026 புதன் என்றும், ஆடி மாதம் 8ஆம் தேதி அதாவது ஆங்கிலத்திற்கு 24/7/2026 வெள்ளிக்கிழமை என்றும், ஆவணி மாதத்தில் 6ஆம் தேதி அன்று ஆங்கிலத்திற்கு 23/8/2026 ஞாயிறு என்றும், புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி ஆங்கிலத்தில் 21/9/26ஆம் ஆண்டு திங்கட்கிழமை என்றும், புரட்டாசி மாதம் 19ஆம் தேதியான நிகரான ஆங்கிலத்திற்கு 6/10/2026 செவ்வாய்க்கிழமை என்றும், ஐப்பசி 2ஆம் தேதியான 19/10/2026 திங்கட்கிழமை என்றும், கார்த்திகை 1க்கு நிகரான 17/11/2026 செவ்வாய்க்கிழமை என்றும், மார்கழி 1ஆம் தேதியான 16/12/2026 புதன் என்றும், தை 11 நிகரான 25/1/2027 திங்கட்கிழமை என்றும், பிரதி வருடம் இத்தேதிகளில் மழை பொழியும் என்றும், அவ்வாறு மழை பொழிவதால் நமது நாடு சுபிட்சமாக இருக்கும் என்று சித்தர்கள் அருளியிருக்கிறார்கள். அடுத்ததாக 27 நட்சத்திரங்களின் அதாவது இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்று வழங்குவதற்காக கீதா அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் மேடம். இந்த குழுவில் இருக்கிற அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் ஏற்றங்களையும் பண வரவையும் திடமான ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் இறைவன் அருளையும் வழங்கட்டும் என்று இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். முதலில் நம்ம 27 நட்சத்திரத்திற்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பண வரவு இந்த மாதிரி எப்படி இருந்ததுன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். மெயின் இந்த கலியுகத்துல பணம் தான் முக்கியம். அடுத்து ஆரோக்கியத்திற்கு கூட பணம் இருந்தா ஆரோக்கியத்தை நம்ம சரி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அதனால நான் எடுத்திருக்கு இந்த வாட்டி பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் நட்சத்திர வாரியாக நான் ஒரு 2-3 லைன் சொல்றேன். இதை விவரமா சொல்லணும்னா அதுக்கான நேரம் இருக்கும் போது கண்டிப்பா நான் சொல்றேன். இப்ப முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பண வரவு சூப்பரா இருக்கு. 80%க்கு மேல
சூப்பரா இருக்குது. ராகுவும் குருவும் ஏகாந்த நிலையில வராங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது சில வந்து தேவையில்லாத செலவு, லக்ஸுரியா வாழணும், பெரிய பெரிய ஆசை, பிரம்மாண்ட ஆசையெல்லாம் ராகு கொடுப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்லா வந்து அதை திடப்பொருளா நம்ம சேமித்து வச்சுக்கணும் அப்படின்னா இந்த நேரம் நல்லா அவங்க பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு வழக்கு இருந்தா கூட அதுல வெற்றி கிடைக்கும். எதிரி பிரச்சனை என்பதும் அவங்களுக்கு இருக்காது. அடுத்து அதாவது மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் சூப்பரா இருக்கு. பரணி நட்சத்திரம் 10ல் இருப்பதனால் பல வழிகளில் பணம் வரும். அவர்கள் தொழில்ல போட்டி இருக்கும். அதே நேரத்துல அவர்கள் உழைத்து முன்னேறக்கூடிய பல இடங்களில அவங்க முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து நான் சொல்றது கேபி முறையில சொல்றேன். ஆனா இதுக்கு இந்த வருடம் முடியும் பொழுது யாருக்கு எந்த மாதிரி நடந்தது அப்படின்னும் நீங்க ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பா அவர்களுக்கும் பண பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்கு. அவர்கள் செய்யற இடத்துல எல்லாத்திலுமே வந்து அவங்க ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புலதான் இருக்கு. பணம் வந்து அவங்க கையில நல்லா புரளக்கூடிய இடத்துல இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. அவர்களுக்கு வந்து பாதி, அதாவது 50% தான் இருக்கு. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். வர்றது எடுத்து வைக்க முடியாத அளவுல இருக்கும். ஆனா வர்றது அவங்க கரெக்டா அதுக்கேத்த மாதிரி அவங்க செலவு செய்யற மாதிரியான அமைப்புலதான் இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த வழக்கு எதனா போட்டிருக்காங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் இழுபறியாதான் இருக்கும். அதாவது முடிவும் தெரியாது, அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி முதல்ல எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு இழுபறி நிலையில ஏற்ற இறக்கமான நேர அமைப்புல தான் இந்த ஆண்டு அவர்களுக்கு இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பண தட்டுப்பாடு என்பதே இல்லை. வேலை செய்பவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருந்து கரெக்டா பண வரவு அவர்களுக்கு உண்டு. தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் விஷயமாக அவங்க கடன் வாங்கினா இந்த ஆண்டு அவங்க கடனை அடைச்சிருவாங்க. அவங்களுக்கு பண வரவு திருப்திகரமான முறையில தான் இருக்கு. போட்டி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பணம் வருது, பல இடங்கள்ல முதலீடு செய்ய போறாங்க. அதனால அவர்களுக்கு போட்டி பொறாமை என்பதும் இருக்கும். வழக்குல வெற்றி உண்டா? வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. மிக 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 சூப்பரா இருக்குது மிருகசீரி நட்சத்திரக்காரர்களுக்கு. இவர்களுக்கு வேலை, பிசினஸ் எது செய்யறதா இருந்தாலும் எல்லா இடத்துல இருந்தும் பணம் வந்து இவங்களுக்கு அருமையா வரப்போகுது. எதிரி தொல்லை என்பதும் இல்லை. இவங்க எல்லாத்திலையும் வெற்றி கொடி காட்டி ஜெயிச்சு அவங்க வருவாங்க. இந்த ஆண்டு அவர்கள் பல முன்னேற்றங்களையும் பல மாற்றங்களையும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்புல இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது. அவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு மிக சூப்பரா இருக்குது. இவர்களுக்கும் பண பிரச்சனை என்பது இல்லை. வேலை நிறைய இருக்கும். வேலை நிறைய அவர்களுக்கு ஆர்டரு, தொழிலா இருந்தா, வியாபாரமா, பிசினஸ் இருந்தா நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அவர்கள் உட்கார முடியாத அளவுக்கு அவர்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு ஏற்படும். அதன் மூலமாக பண வருவாய் என்பது திருப்திகரமாக இந்த ஆண்டில் இருக்கும். அவர்களுடைய எதிரி தொல்லை இருக்குமா அப்படின்னா அது கண்டிப்பா இருக்கும். யாருக்கெல்லாம் பணம் வருதோ, ஒருத்தர் வாழ்க்கையில முன்னுக்கு வராங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு எதிரி தொல்லை, பொறாமை, போட்டி என்பது இருக்கும். இது மாற்று கருத்தே இல்லை. ஒருத்தங்க வந்து பணம் வரல, கஷ்டப்படுறான்னா கண்டிப்பா அவங்களுக்கு எதிரி தொல்லையா இருக்காது. நம்ம செய்ய வேண்டியதை அவன் பணமே செஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு மத்தவங்க திருப்தியா இருந்துருவாங்க. அதனால பணம் வருது, ஒருத்தர் நல்ல வசதியோட இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு போட்டி பொறாமை என்பது கண்டிப்பாக எடுக்கும். பணம் வரும்னு சொல்றவங்களுக்கெல்லாம் போட்டி பொறாமை என்பது உண்டு என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எதிரி தொல்லை என்பதும் உண்டு. கடன் வாங்கினாங்கன்னா, பிசினஸ்க்காக வாங்கினாங்கன்னா வாங்கிடலாம். இந்த ஆண்டுக்குள்ளேயே அதை அடைக்கிறதுக்கான இவர்களுக்கு லாபமும் இறுதி ஆண்டில் அதிகமாக வருது. அதனால ஆண்டின் தொடக்கத்தில் இவர்கள் தைரியமாக ஏதாவது புது முதலீடு செய்யறோம், இல்ல பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்றவங்க கண்டிப்பா பணத்தை முதலீடு செய்து இவங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஆண்டு இறுதியில் அவர்களுக்கு அதிகமான முதலீடு கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் அமைந்திருக்கிறது. புனர்பூச நட்சத்திரம் சுமாரா இருக்கு. தொழில் வியாபாரம் செய்வதற்கு ஆர்டர் வரும். வேலைக்கு ஏத்த மாதிரி, அதாவது வரவும் செலவும் சரியான அமைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கிறது. அதனால இவர்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக எதில் முதலீடு செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செய்யணும். கொஞ்சம் அலைச்சலும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கு. வழக்கம் இழுபறியாக இருக்கும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பணத்தட்டுப்பாடே இல்லை. நார்மலா எப்போதும் போல இருக்கும். வழக்கு வெற்றி எல்லாம் அப்படியே அதே மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய நார்மல் லைஃப் மாதிரியே இருக்கும். ஒரு ஆவரேஜ் லைஃப் அந்த மாதிரியான அமைப்புல ஏற்றத்தாழ்வாகவே அப்படியே இருக்கும். அடுத்து ஆயில்ய நட்சத்திரங்கள், இவர்களுக்கு மிக நன்றாக இருக்கிறது. பணமும் நல்லா வருது. கடன் இருந்தா அவர்கள் அடைப்பார்கள். அது மாதிரி இல்லாம எதிரி தொல்லைகளும் இவர்களுக்கு குறைவு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர்கள் வழக்குகளையும் வெற்றி அடைவார்கள். மக நட்சத்திரக்காரர்கள் மிக 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 சூப்பரா இருக்குது.
இந்த மக நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம் இதெல்லாம் வந்து சூப்பரா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்ப பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், ஏதாவது முதலீடு பண்ண போறேன், நிறைய காசு அதிகமா முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு ஆபீஸ்ல இருக்காங்க, வேலையில இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த ஆண்டு ப்ரமோஷனை நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு படி பணத்துல உங்களுக்கு முன்னேற்றம் என்பது இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கும். அடுத்து இவங்களுக்கு வந்து வழக்கிலையும் நிம்மதியான வெற்றி கிடைக்கும். போட்டி பொறாமை கண்டிப்பா இருக்கும். பணம் வரவங்களுக்கு போட்டி பொறாமை இருக்கும். பூர நட்சத்திரக்காரர்கள் பண தட்டுப்பாட்டை ஏற்பட்டும், பண தட்டுப்பாடு ஏற்படும். வரவுக்கேற்ற பணம் வந்து அவங்களுக்கு வரும். வந்த உடனே செலவாயிடும். அதை வந்து நீங்க எடுத்து சேமிச்சு வைக்க முடியாது. அதனால காசு வந்ததுன்னா உடனடியாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சிருங்க. எடுக்க முடியாத அளவுக்கு டெபாசிட்ல போட்டுருங்க. உங்க கையில இருந்ததுன்னா தேவையில்லாத விரைய செலவு, வீண் செலவு, ஆடம்பர செலவு அந்த மாதிரி உங்களுக்கு செலவு படுத்தக்கூடிய இடத்துல இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. அதனால் நீங்க அந்த காசை நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரம். தேவையற்ற விரைய செலவு. இவங்க வந்து கௌரவத்துக்காக நிறைய செலவு செய்வாங்க. நம்மள ஒருத்தர் புகழ்ந்துட்டாங்கன்னா அதுக்காக காசு இல்லைனாலும் கடன் வாங்கி போய் செஞ்சுட்டு வர்றது, காசுக்காக அவங்களுக்கு போய் மொழி எழுதிட்டு வந்தது, நான் தான் அதிகமா செஞ்சேன் அப்படின்னு சொல்றது இருக்காது அவங்க கிட்ட. ஆனா காசு வாங்கியாவது போய் அதை செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்துக்காக நிறைய செலவு செய்யறது. அப்புறம் வந்து ஆன்மீகத்துக்கு செலவு செய்யறது. யாருன்னா டொனேஷன் கேட்டா அவன் 5000 கொடுக்குறான்னா நான் 10,000 கொடுக்குறேன், என் பேர் முதல்ல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யறது. அந்த மாதிரியான இல்லை அப்படின்னாலும் இல்லை என்று சொல்லாமல் அதிகப்படியாக கௌரவத்திற்காக செலவு செய்து கஷ்டப்படக்கூடிய அமைப்புல இந்த ஆண்டு அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அதனால அவங்க யோசிச்சு ஒரு முறையும் செலவு செய்யும் போது இது தேவையான செலவா, நமக்கு தேவைதானா என்று யோசித்து செலவு செய்ய வேண்டும். அடுத்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பணத்தட்டுப்பாடே கிடையாது. பணம் பல வழிகளில் வரும். ராகு செலவு செய்ய வைப்பார். அதனால் பார்த்து செலவு செய்யணும். கடன் வாங்கி தொழில் செய்தால் வெற்றி அடைவீர்கள். வெற்றியில் ஒரு சிரமமான நிலையை நீங்கள் அடையக்கூடிய அமைப்பில் இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு 80% மேல அவர்கள் கையில் பணப்புழக்கம் என்பது நடமாட்டமாக நடந்து கொண்டிருக்கும். இந்த ஆண்டு மிகவும் அருமையாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் பணப்பிரச்சனை என்பது கிடையாது. தேவைக்கேற்ற போதுமான அளவு பணம் வரும். தேவைக்காக தொழிலுக்கு கடன் வாங்க வேண்டும் என்றாலும் இந்த ஆண்டு வாங்கலாம் தைரியமாக. இந்த ஆண்டு முடிவதற்குள் அந்த கடனையும் அடைத்து விடலாம். அதனால் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு போட்டி பொறாமையும் உண்டு. வழக்கிலும் வெற்றிகள் உண்டு. அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாரான அளவில் வருகிறது. வரவுக்கும் செலவுக்கும் சரியான முறையில் தான் இருக்கிறது. அதனால் பார்த்து செலவு செய்யக்கூடிய இடத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் சூப்பராக இருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்குது. பண வரவு திருப்திகரமான முறையில் இருக்கிறது. அதனால அவர்கள் வந்து இந்த பண நடமாட்டத்தினால் பல அசையா சொத்துக்களை வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பில் அவர்களுடைய அமைப்பு இருக்கிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சொல்லும் பொழுது அவங்க படிப்புல கூட சூப்பரா இருப்பாங்க. அதே மாதிரி மகா நட்சத்திரக்காரர்கள் படிக்கிற பசங்க அவங்க வந்து சூப்பரா படிப்பாங்க. கேட்டை நட்சத்திரக்காரர் இவங்கள படிப்பும் பார்த்தாலும் அதுவும் நல்லா இருக்கு. நான் ஒரு பணம்ன்ற விஷயத்த மட்டும் ஒரு லைன் எடுத்த நேரம் பத்தாது அப்படின்றதுக்காக மற்ற அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் பண வரவு சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. அவர்களும் புதிய முதலீடுகள் செய்யலாம். ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம். அவர்கள் தேடிய வேலை அவர்களுக்கு கிடைத்து கை நிறைய சம்பளம் வரக்கூடிய அமைப்புல இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களும் அதே மாதிரிதான். அவர்களுக்கு பண ஒரு நல்லா இருக்கு. நல்ல வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். படிப்புல நல்ல முதலிடம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. படிப்பில் அவர்கள் கேட்ட இடத்தில் கேட்ட காலேஜும் கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சூப்பரா படிப்பாங்க. இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கு. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்கிறது. போதுமான அளவு வரவு செலவுக்கு ஏற்ற மாதிரி அமைப்புல இருக்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பரா இருக்குது. அதே மாதிரி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிக 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 சூப்பரா இருக்கு. ஏதாவது இப்பதான் அவங்க கையில நிறைய காசே பார்க்க போறாங்க. இவ்வளவு நாள் இருந்த நஷ்டங்கள், கஷ்டம், கண்ணீர், வேதனை, மன கஷ்டம் அத்தனையும் தீர்ந்து அவர்கள் கையில் பணப்புழக்கம் ஏற்பட்டு பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்ல தொழில அவங்க முதலீடு செய்ய போறாங்க. வேலையில் அவர்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட போது, ப்ரமோஷன் ஏற்பட போது, நல்ல காலம் அவர்களுக்கு தொடங்கிவிட்டது என்று ஆணித்தரமாக சொல்லலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லை, சுமாராக இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லை. அடுத்து வருகின்ற 4 நட்சத்திரக்காரர்களுக்கும், அதாவது சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி போன்ற 4 நட்சத்திரக்காரர்களுக்கும் போதுமான அளவு பணம் இருக்கும். வரவுக்கேற்ற செலவு இருக்கும். ரொம்ப அதிகமாக சொல்லணும் அப்படின்னா திருவோணம், திருவாதிரை,
சித்திரை அந்த மாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான பண வரவு இருக்கு. எல்லோருக்கும் பண வரவு இருக்கு. ஆனா வரவுக்கேற்ற செலவு செய்யற மாதிரி இருக்கு. அதிகப்படியாக ஒரு 7-8 நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்கு. அவங்க பெரிய முதலீடுகளை செய்யலாம். இந்த நேரத்துல நம்ம தைரியமாக ஒரு புது முதலீடு செய்து தொழில்களை ஆரம்பித்தார்கள் என்றால் அவர்களுக்கு லாபம் பல மடங்கு பெருகி அசையா சொத்துக்கள் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள். இது அத்தனையும் பொதுவான பலன்களே. இது 30% கோச்சார பிரகாரம் வேலை செய்யும். அடுத்து இவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அவர்களுடைய தசா புத்தி எந்த மாதிரி பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது என்று பார்த்து அதற்கான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது என்னுடைய தாழ்வான கருத்துக்கள். இந்த புத்தாண்டு பலனை பற்றி எனக்கு சொல்ல வாய்ப்பு கொடுத்த நம்முடைய மேடம் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் மேம், சிறப்பு. அடுத்ததாக இந்த பராபவ வருடத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான கடவுளை வழங்கினால் சிறப்பு என்று சொல்வதற்கு நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நிறுவனராக இருக்கக்கூடிய கனகாம்பல் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்த வருடத்துல நாம எல்லாருமே வழிபட வேண்டிய தெய்வம், நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய குலதெய்வமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. ஓகேங்களா? குலதெய்வம் நம்ம தெரியாதவர்கள் திரு அண்ணாமலையாரை வழிபாடுகள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான சுபிஷங்களும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வருடத்துல நான் யார தொடர்ந்து வழிபாடுகள் பண்ணணும், எது செஞ்சா என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்க்கும்போது மேச ராசிக்காரர்கள் பிரதோஷ வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ரிஷபராசிக்காரர்கள் காளி வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. மிதுன ராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடும், கடகராசிக்காரர்கள் அம்பாள் வழிபாடும், சிம்ம ராசிக்காரர்கள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் வழிபாடும், கன்னி ராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடும், மேடம் வாய்ஸ் பிரேக் ஆயிருக்கு. வழிபாடும், கருப்பசாமி இது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இது மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுடைய வழிபாடு. தனுசு ராசிக்காரர்கள் குருவாயூர் இருக்கக்கூடிய குருவாயூர் அப்பன வழிபாடுகள் பண்ணும்போதும், அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் காளி வழிபாடு, கும்பராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடும் செய்யும் போதும், மீனராசிக்காரர்கள் சனி பிரதோஷ வழிபாடு மிக மிக முக்கியமான ஒண்ணு. இதெல்லாம் நான் முக்கியமா ஏன் சொல்றேன்னா உங்களுடைய கிரக நிலைகள், இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளுடைய சஞ்சாரத்தினுடைய அடிப்படைகளை வச்சுதான் உங்களுக்கு இந்த தெய்வங்களை நம்ம சொல்றோம். இது நீங்க ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காளி கோவில், காவல் தெய்வம், இது மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடுகள் பண்ணுங்க. வாழ்வியல் பரிகாரங்களா நீங்க செய்ய வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா, வாயில்லா ஜீவன், அதாவது தெருவோரத்தில் இருக்கக்கூடிய நாய்கள், பைரவர் வடிவில் இருக்கக்கூடியவர்கள், அது மாதிரி இருக்கக்கூடிய நாய், பூனை, பசுமாடு, இது மாதிரி இருக்கிறதுக்கு பசுமாட்டுக்கு அமாவாசை அன்னைக்கு முத நாளே நவதானியத்தை நல்லா ஊற வச்சு அதை எடுத்து கொஞ்சம் முளைக்கட்டின மாதிரியான உடனே அதை கொண்டு போய் நீங்க பசுமாட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நவ கிரகங்களால இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும். அடுத்தது பார்த்தோம்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, அதை நம்ம கொடுக்கலாம். இது நமக்கு புண்ணிய பலன்களை மேலும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம செய்ய வேண்டியது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 3 மாசம் அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவைனாச்சும் புண்ணிய தீர்த்தங்கள்ல போயிட்டு நீராடிட்டு வர்றது ரொம்ப சிறப்பா கொடுக்கும். அது மாதிரி பண்ணும்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி நம்ம வாழ்க்கையில நமக்கு சுபிட்சம் ஏற்படும் சொல்லிட்டு, இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம்மா. அடுத்ததாக பராபவ வருஷ பிறப்பு பலன்கள் எப்படி இருக்கும் என்று கூறுகிறேன். அதாவது ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்திற்கு 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:32 மணிக்கு சூரிய உதயாதி 8:26 நாளிகைக்கு ரிஷப லக்னம் சிம்ம நவாம்சையில் மங்களகரமான இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்கிறது.
இந்த நாளில் இந்த கிரகங்களின் நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, குரு பகவான் மிதுனத்திலும், கேது பகவான் சிம்மத்திலும், சந்திர பகவான் மற்றும் ராகு பகவான் கும்பத்திலும், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான் மீனத்திலும் மற்றும் சூரிய பகவான், சுக்கிர பகவான் மேஷத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதன் அடிப்படையில் இந்த வருஷ பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம்னா, இந்த லக்னாதிபதியாகிய சுக்கிர பகவான் அதாவது தன்னுடைய வீடான ரிஷபத்திலிருந்து மேஷத்தில் அமர்ந்திருப்பதால் 12ஆம் வீடாக விரயஸ்தானத்தில் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதால் மற்றும் ராகுவினுடைய 3வது பார்வை பெறுவதாலும் இந்த பொது மக்களுக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வகையில் செலவினங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மேலும் சுக்கிரனை சார்ந்து 4 சக்கர வாகன உற்பத்திகள் அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவுகளும் அதிகமாக இருக்கும் என்றது எடுத்துக்கோம். அடுத்தது 2ஆம் இடத்தில் குரு இருந்து செவ்வாய் பார்வை, செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையாகவும் கேதுனுடைய 3ஆம் பார்வையாகவும் பெறுவதால் இந்த 2ஆம் இடத்திற்குரிய புதன் இந்த இடத்தில் நீசம் பெற்று இருப்பதாலும், லாபஸ்தானத்தில் அதாவது 11ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனியுடன் சேர்ந்து இருப்பதாலும் பொதுமக்கள் அதிகமாக வீடு கட்டுவார்கள், புதிய வாகனங்கள் வாங்குவார்கள், தெய்வ ஸ்தலங்களுக்கு அதிகமாக யாத்திரை செய்வார்கள், தெய்வ காரியங்கள் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் ராகுடன் சேர்ந்து இருப்பதால் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்துறையில் சிறிது மந்த நிலை அதிகரிக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதனால் மற்றும் சந்திரனால் பார்க்கப்படுவதாலும் இந்த சந்திரன் சார்ந்த நீர்நிலைகள் என்று சொல்லக்கூடிய இடங்கள் நிரம்பி வழியும் பொதுமக்கள் தன் சுய தேவைக்காக அதிக செலவுகளை செய்வார்கள் என்றார்கள். 5ஆம் இடத்திற்குரிய புதன் நீசம் பெற்று 11ஆம் இடம் செவ்வாய் சனி இவர்களுடன் சேர்ந்து இருப்பதால் செயற்கை கருத்தரிப்பு முறையில் அதிக குழந்தைகள் பிறக்கும். வருடம் முழுவதும் கர்ப்பிணி பெண்கள் தொலைதூர பிரயாணங்களையும் அதிக மேடுபள்ளம் உள்ள இடங்களில் பயணிப்பதும் தவிர்ப்பது நல்லது. 6ஆம் இடத்திற்குரிய சுக்கிர பகவான் 12ஆம் இடம் சூரியனுடன் சேர்ந்து ராகுவினுடைய பார்வையை பெற்றிருப்பதாலும் மற்றும் 6ஆம் இடம் குரு, கேது, செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இவர்கள் பார்வை இருப்பதாலும் வாகன விபத்துகள், இருதய ஆபரேஷன்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மற்றும் மருத்துவ உதவினால் நோய் நொடிகள் தீவிரம் குறையும். 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் சனியுடன் சேர்ந்து இருப்பதால் திருமண காரியங்கள் அதிகரிக்கும். வெகு காலம் காத்திருந்து முதிர் கன்னியர்களுக்கும் ஆண்களுக்கும் இவ்வருடம் திருமணம் நடந்தே தீரும். 8ஆம் இடத்திற்குரிய குரு 2ஆம் இடம் இருந்து பார்ப்பதாலும் 8ஆம் இடத்திற்குரிய குரு, சனி, ராகு இவர்களுடைய பார்வை இருப்பதாலும் பொது மக்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து ஆயுள் அதிகரிக்கும். நாட்டிற்கு மறைந்திருந்த சொத்துக்களும் நம் நாட்டில் திருடி வெளிநாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட அரிய சொத்துக்களும் திரும்ப கிடைக்கும். 9ஆம் இடத்துக்குரிய சனி லாபஸ்தானத்தில் புதன், செவ்வாய் இவர்களுடன் இருப்பதால் தொழில்துறையில் அதிக லாபம் கிட்டும், வெளிநாட்டு வர்த்தகம் அதிகரிக்கும் மற்றும் இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிக்கும். 10ஆம் இடத்தில் சந்திரன், ராகு இருந்து குரு பார்வையை பெறுவதாலும் 10ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் ராகு இருந்து குரு பார்வை பெறுவதாலும் இந்த 10ஆம் இடத்திற்குரிய சனி லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் விவசாயம் செழிக்கும். மக்கள் அதிக அளவில் தீர்த்த யாத்திரை செய்வார்கள். மழை அதிகமாக பொழியும். சென்னையில் பெரு வெள்ளம் உண்டு. வருட ஆரம்பத்தில் பங்கு வர்த்தக நிலைகள் உச்சத்தில் இருக்கும். ஜவுளி வியாபாரம், இரும்பு, எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள் உச்ச நிலையில் இருக்கும் மற்றும் விருத்தியாகும். தெய்வ ஸ்தலங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் அதிகமாக நடக்கும். ஏஜென்சி தொழில் விருத்திகள் அடையும். இந்த 11ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், சனி இவர்கள் சஞ்சாரம் செய்வதால் ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் இமயமலை பகுதிகளில் மழை வெள்ளம் அதிகரிக்கும். நிலச்சரிவினால் தொழிலாளர்களுக்கு ஆபத்து உண்டு. பயிர்கள் மழையினால் சேதமாக வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடம் சூரியன், சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் பொதுமக்கள் ஆடம்பர செலவுகள் அதிகமாக செய்வார்கள். தூக்கம் குறையும். பாதத்தில் வீக்கத்தினாலும் மெட்ராஸை போன்ற தொற்று நோயாலும் பொதுமக்களுக்கு கண் கால்களிலும் அதிக பாதிப்பு ஏற்படும். பொதுவாக இவ்வருடம் குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 3 ராசிகளில் பிரவேசம் செய்வதால் உலகில் 3இல் 1 பங்கு மனிதர்கள் அதிகம் பாதிப்பு அடைவார்கள். இயற்கை பேரழிவாலும் தொற்று நோயாலும் போரினாலும் அதிகமான பொதுமக்கள் இறப்பார்கள்.
பிரச்சனைகளிலிருந்து விடுபட விரும்பும் மக்கள் அவரவர்கள் குல தெய்வங்களை வழிபடுவதும் மற்றும் இஷ்ட தெய்வத்திற்கு பச்சரிசி, வெல்லம், நல்லெண்ணெய், நெய் இவைகளை அவரவர்கள் சக்திக்கேற்ப வாங்கி கொடுப்பதும், நேர்மையான வாழ்க்கையை வாழ்வதும், பொதுமக்கள் நன்மைக்காக யாகங்கள் செய்வதும் போன்ற இத்தகைய செயல்கள் செய்வதால் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக இந்த பரப வருடத்தில் மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த பரப வருடத்தின் வருஷ பலன்கள் இவ்வாறு இருக்கும் என்பதால் நாம் மிக எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் நம்மளுடைய தொழிலிலும் நம்மளுடைய உடல் அமைப்பிலும் உடலுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு சுற்றி இருக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இந்த பரப வருடத்தின் புத்தாண்டு தமிழ் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இன்று பஞ்சாங்க வாசிப்புக்கு கலந்து கொண்ட அத்தனை நல்புள்ளங்களுக்கும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி மேடம். வணக்கம்.